أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. மனிதனுடைய தொடக்கம் முதல் இறுதி வரையிலான தலைப்புகளில் நான் எடுத்துரைக்கும் தலைப்பு இளமை பருவம், சக்தியும் சோதனையும். இஸ்லாத்தில் இளமை என்பது நம்பிக்கையை வலுப்படுத்துவதற்கும், அறிவை பெறுவதற்கும், பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்கும் பொன்னான அதிக ஆற்றல் கொண்ட கட்டமாக கருதப்படுகிறது. இஸ்லாமிய வரலாற்றில் நாம் பார்த்தோமேயானால், இளைஞர்கள் அவர்களின் துணிச்சல் சமூகத்தில் நேர்மறையான மாற்றத்தை கொண்டுவரதில் அவர்களுடைய பங்கிற்காக சிறப்பிக்கப்பட்டுள்ளார்கள். ஆனால் இன்றைய இளைஞர்களோ இவ்வுலக ஆசைகளின் தங்களுடைய நேரங்களை வீணடித்து கொண்டிருக்கின்றனர். அவற்றை நாம் பள்ளியின் உரையின் பொழுது எவ்வாறெல்லாம் நாம் இளைய தலைமுறையினர் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை கேட்கும் பொழுது பெரும் கவலை ஏற்படுத்துகின்றது. இவற்றிற்கான முதன்மையான காரணம் ஊடகங்கள். அதில் நிறைந்து கிடக்கும் நிகழ்வுகள் யாவும் நம்மை சீரழிக்கும் பாதையில் கொண்டு செல்கின்றன. இவற்றிற்கெல்லாம் நாம் நம் பிள்ளைகளின் வளர்ப்பில் குறைபாடு, மார்க்கப்பற்றோடு வளர்க்காமல் இருப்பது மற்றும் அவர்களுடைய பொறுப்பின்மை, இது போன்ற சோதனைகளை எதிர்கொள்வதற்கு நாம் இளைஞர்களை வழிநடத்த வேண்டும். அவர்களுக்கு அறிவுரை கூறி, பொறுப்புகளை எடுத்துரைத்து, அவர்களின் மேல் கருணை காட்ட வேண்டும். அவர்களுக்கு மதிக்கத்தக்க முன்மாதிரியாகவும் வழங்குவது அவசியமாக கருதப்படுகிறது. நாம் சிறு பிள்ளையிலிருந்தே நம் பிள்ளைகளை உலக கல்வியை கற்பதில் நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம், அதுபோல நாம் மார்க்க கல்வியை பயில்வதற்கும் நம்முடைய பிள்ளைகளை சிறு வயதிலிருந்தே வலியுறுத்த வேண்டும். இவ்வுலக அற்பமான சுகமாக கருதப்படும் பொருள் திருப்தியிலிருந்து விலகி சமூகத்திற்கு பங்களிப்பதில் அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும். அதுபோன்று இளமை பருவத்தின் சக்தியை நாம் நிதானத்துடன் சமநிலை கொண்ட நம்பிக்கையை பயிற்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் இளைஞர்கள் எதிர்கால தலைவர்களாக கருதப்படுகிறார்கள். நமக்கு வழங்கப்பட்ட நபிமார்களை பார்த்தோமேயானால் அவர்கள் எல்லாம் இளைஞர்களே. அவற்றில் யூசுப் அலைஹிவஸல்லம் அவர்கள் தான் சிறுவனாக இருந்த பொழுது தன் சகோதரர்களால் கிணற்றில் எறியப்பட்டார்கள். அடிமைத்தனத்திற்கு விற்கப்பட்டும் சிறையில் அடைக்கப்பட்ட பின்னும் அவர்கள் அல்லாஹ்வின் மீதுள்ள நம்பிக்கையை இழக்கவில்லை. அவர்கள் பொறுமையை கடைபிடித்தார்கள். பின்பு அரசாங்கத்தின் உச்சத்திற்கு உயர்ந்தார்கள். இஸ்மாயில் அலைஹிவஸல்லம் அவர்கள் தன் தந்தை தன்னை பலியிட வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகிறான் என்று கூறிய பொழுது அவர் பொறுமையை கடைபிடித்து தன் தந்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தார்கள். சத்தஜிதூனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், அல்லாஹு நாடினால் நீங்கள் என்னை பொறுமையாளர்களில் ஒருவராக காண்பீர்கள் என்று கூறினார்கள். மரியம் அலைஹிவஸல்லம் அவர்கள் தன் மக்களை தானே எதிர்கொண்டார்கள். அவர்களை விட்டு எல்லோரும் விலகினார்கள். அவர்கள் மீது குற்றம் சாட்டினார்கள். ஆனால் அல்லாஹ்வின் மீது அவர்கள் நம்பிக்கை இழக்கவில்லை, பொறுமையுடன் இருந்தார்கள். இப்படியாக இவர்கள் யாவரும் பொறுமை, நம்பிக்கை, கீழ்ப்படிதல் ஆகியவற்றை கடைபிடித்தார்கள். மறுமை நாளில் அல்லாஹுவால் நிழலிடப்பட்ட 7 வகையான மக்களில் அல்லாஹுவின் வழிபாட்டில் வளர்ந்த ஒரு இளைஞர். எனவே நாம் நம் இளமை பருவத்தில் நாம் எதிர்கொள்ளும் சோதனைகள் யாவையும் நம் சக்தியை கொண்டு அவற்றை முறியடித்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற இறைவன் அருள் புரிவானாக என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.